வணக்கம் நண்பர்களே. இந்த கதையினுடைய முதல் 2 பகுதிகளும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி கேளுங்க. வாங்க இன்றைய பதிவிற்குள் போகலாம். அன்று இரவு குழந்தை உறங்கிவிட்டது. அமிர்தாவிடம் பேச ஆரம்பித்தான். பெரியவர் மற்றும் கங்கா விவரம் சொல்லி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சம்பளமும் தரலாமா? வீடும் ரொம்ப தூரத்தில் இல்லை. காலையில் 6 மணிக்கு வரட்டும், ராத்திரி 9க்கு திரும்பட்டும். தகுதி இருந்தா வச்சுக்கலாம். நீ டெஸ்ட் பண்ணு என்ன சொல்ற? நல்ல யோசனை தான், வர சொல்லுங்க. பாவம், வறுமையிலும் இருக்காங்க, பாதுகாப்பும் இல்லை. வாழற இடமும் ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால தான் மனசில் பட்டது. நீ பேசி உனக்கு திருப்தினா முடிவிடு. சரி வாகி, நாளைக்கே பார்த்துடலாம். மறுநாள் வாகீசன் கங்கா வீட்டுக்கு சென்று மறுபடியும், கங்கா, மெஸ்ல எனக்கு உதவினா உன்னால வேலை பார்க்க முடியுமா? உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும், பாதுகாப்பும் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போக தொடங்கிட்டா பகல் முழுக்க உங்கள் 2 பேரால் மெஸ்ஸை தனியாக நிர்வகிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். குழந்தையை க்ரஸில் விட்டுறோம். எதுக்கு? குழந்தை எங்கிட்ட பாசமாயிருப்பாள். அவளை நான் பார்த்து கொள்கிறேன். முடியுமா? நிச்சயமாக. சமீபத்தில் நடந்த கலவரத்தில் நாங்கள் தெருவுக்கு வந்தாச்சு. நீங்கள் 2 பேரும் இல்லைனா எங்கள் கதி என்ன ஆகியிருக்கும்? அமிர்தா, உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்யலாம். இன்னும் 2 நாட்களில் அவர்களின் கல்யாணம் என்ற நிலை வந்துவிட்டது. சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அன்றைக்கு முகூர்த்தம் முடிந்தவுடன் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு விருந்து என அறிவிக்கப்பட்டது. பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். நடுவில் ஒரு நாள் அன்று பிற்பகல் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட அமிர்தா உள்ளே வர குழந்தை இல்லை. வீடு முழுக்க தேடவும் குழந்தையே இல்லை. 4 பேரும் பரபரப்பாகிவிட்டார்கள். 2 வயதுதான் என்றாலும் நன்றாக நடக்க தொடங்கிவிட்டது. பேச்சு வரவில்லை. மெஸ் பாதுகாப்பான இடம் என்பதால் அது இயல்பாக விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் இன்று இல்லை. பின்கட்டு, வாசல், மாடி என சகல பகுதிகளிலும் தேடினார்கள். குழந்தை இல்லவே இல்லை. அமிர்தாவும் வாகீசனும் ரொம்ப பதற்றமாகிவிட்டான். முதலில் பதறி பின் படிப்படியாக அமிர்தா அளவே தொடங்கிவிட்டாள். வாடிக்கையாளர்களுக்கு விஷயம் தெரிய வரவே அவர்களும் தேடும் பணியில் இறங்கினார்கள். வாகீசன் பைக்கை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுற்ற, மெஸ்ஸுக்கு யார் புதிதாக வந்தார்கள் என ஆராய, பல வகைகளிலும் விசாரிப்பு துரிதப்படவே குழந்தை காணாமல் போய் 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. குடும்பமே நிலை குலைந்தது. மணியோ மாலை 6 மணி. எல்லா வேலையும் மெஸ்ஸில் முடங்கி போனது. விடிந்தால் அவர்களின் கல்யாணம். ஆனால் குழந்தை இல்லை. வாடிக்கையாளர்களில் 3 பேர் போலீஸ் அதிகாரி, மற்றொருவர் வக்கீல். புகார் பதிவு செய்யப்பட்டது. தேடுதல் துரிதமானது. சம்பந்தப்பட்டவர்கள் புது வாடிக்கையாளர்களை அழைத்து வந்தார்கள். எதிரிகளாக இருந்த முகாம்களிலிருந்து 4 பேரை இழுத்து வந்து போலீஸ் புரட்டி எடுத்தும் சந்தேகப்பட்ட அத்தனை பேரையும் சல்லடை போட்டு சலித்து விட்டார்கள். அதிகாலை ஆகியும் குழந்தை திரும்பவில்லை. வாகீசன் வீடே திரும்பாமல் பைத்தியம் போல் அலைந்து கொண்டிருந்தான். கோவிலிலோ கல்யாண ஏற்பாடுகள், வீட்டில் தலைவிரி கோலமாக அமிர்தா. நான் வாழறதே என் மகளுக்காகத்தான். அவளுக்கு ஏதாவதுனா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். சாம்பவி, நீ எங்கே இருக்கா? அம்மா கிட்ட வந்து விடு. நேரம் ஓட ஓட பெரியவர் அருகில் வந்தார். அமிர்தா, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடுவாமா? உன் கழுத்துல ஒரு தாலி ஏறணும்மா. இல்லை, குழந்தையை தவிர வேற எதுவும் எனக்கு பெருசில்லை. கல்யாணம் பற்றி பேசாதீங்க. அந்த மனநிலையிலையா நான் இருக்கேன்? கூச்சலிட்டாள். அப்பாவை கங்கா இழுத்து வந்தாள். எப்ப என்ன பேசுறதுன்னு உனக்கு அறிவில்லையா? அவ ஒரு தாய். அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லைம்மா, அது விட்டுடுங்க. குழந்தையை தேடி பிடிக்கலாம். மற்றதெல்லாம் அப்புறம். அன்று இரவு 8:30 மணிக்கு கோவில் பிரகாரத்தில் மயங்கிய நிலையில் குழந்தையை கண்டெடுத்தார்கள். கதறிவிட்டாள் அமிர்தா. ஏதோ ஒரு மயக்கத்தை கொடுத்துதான் படுக்க வைத்திருக்கிறார்கள். சிறு காயம் கூட இல்லை. மறுநாள் காலை மயக்கம் தெரிந்துவிட்டது. கேட்டால் குழந்தைக்கு சொல்ல தெரியவில்லை. கட்டிக்கொண்டு கதறினாள் அமிர்தா. வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். கொஞ்சம் யதார்த்த நிலைக்கு அமிர்தா வந்த பிறகு பேசத் தொடங்கினார்கள். வாகீசன் தான் ஆரம்பித்தான். இது எதிரிகளின் வேலைதான். செயினுக்கு கொலுசுக்கு ஆசைப்பட்டு நம்மை பணம் கேட்டு மிரட்டவில்லை. குழந்தைக்கு ஒரு காயம் கூட இல்லை. ஒரு நாள் முழுக்க கடத்தி எங்கேயோ வச்சுக்கிட்டு கோவில்ல போட்டிருக்காங்க. தேர்ந்தெடுத்த நாளை பார்த்தால் எனக்கு ஒண்ணுதான் தோணுது. என்ன, நம்ம கல்யாணம் நடக்கிறது யாருக்கோ பிடிக்கல. இதுதான் எனக்கு மனசுல பட்டது அமிர்தா. யாரது? நமக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. பட்டியலே போடலாம். நான் கிடைக்கலைன்னு ஆனப்ப கல்யாணத்தை தடுக்க வெறி. அப்பா விசு குறுக்கிட்டார். சரி,
இப்போ குழந்தை கிடைச்சாச்சு, இந்த வீட்லயே வச்சு தாலியை கட்டு தம்பி, யாரால தடுக்க முடியும்? வாகீசன் திரும்ப, அப்பா அதுக்கு நாள் நேரமெல்லாம் பார்க்க வேண்டாமா? உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய காரியம் இது இல்லை. முதல் தடை அம்மாவோட எதிர்பாராத மரணம். அதுக்கு யாரும் காரணமில்லை. இது உருவாக்கின திட்டம் என வாகீசன் சொல்ல, நாளைக்கு நாள் நல்லா இருக்கான்னு நான் பார்க்கிறேன். நல்ல நேரத்துல அப்பா சொல்ற மாதிரி வீட்லயே வச்சு தாலியை கட்டிவிடலாம். இந்த பழைய கால நினைவுகள் அவனை தட்டி எழுப்பிவிட்டன. அடுத்த மாதம் அப்பா வாகீசனுக்கு ரிட்டையர்மெண்ட். 60 வயசு முடிய போகிறது. தனியார் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 38 வருட சர்வீஸ். அமிர்தா கொஞ்ச நாள் வேலை பார்த்துவிட்டு ஓய்வு பெற்றுவிட்டாள். கங்கா பெற்றெடுத்த பெண் குழந்தை வைபவியை வளர்க்க ஆள் இல்லை. லீவு போட்டு மாளவில்லை. ராஜினாமா செய்துவிட்டாள். 2 குழந்தைகள். மெஸ் என உழைக்க 24 மணி நேரம் அவளுக்கு போதவில்லை. 24 வருடங்கள் ஓடி மறைந்துவிட்டது. சாம்பவி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பெரிய ஐடி நிறுவனத்தில் பெரிய வேலை. வைபவி எம்காம் கடைசி வருடம். பக்கத்து தெருவில் நிலம் வாங்கி பெரியதாக வீடு கட்டி கார் போன்ற வசதிகளுடன் வாழும் குடும்பம். ஓட்டலும் சக்கைப்போடு போடுகிறது. அலமேலு பவன் இங்கு மட்டுமல்லாமல் நகரில் சுமார் 18 கிளைகள். பிரபலமான ஓட்டல். ஆயிரக்கணக்கில் வாடிக்கையாளர்கள். லட்சங்களில் வருமானம். பேர் சொல்லும் குடும்பம். அப்பா வாகீசன் ரிட்டையர்ட் ஆக போகிறார். 2 பெண்களும் சேர்ந்து பெரிய விழாவுக்கு திட்டம் போட்டு விட்டார்கள். அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம். பெரிய மண்டபம் எடுத்து ஊரை கூட்டி சாப்பாடு போட்டு மீடியாவை அழைத்து கல்யாணம் பெரியதாகிவிட்ட ஊரே திரண்டது அலமேலு ஓட்டலின் ருசியான சாப்பாட்டிற்கு. பிரமாதமான ஹாலில் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் வாகீசன் அமிர்தா கழுத்தில் தாலியை கட்டிவிட்டார். இது ஊரின் பார்வைக்கு 60ஆம் கல்யாணம். ஆனால் அவர்களுக்குள்ளே நடக்கும் முதல் கல்யாணம். இதற்காகத்தான் அமிர்தா தாலியை தள்ளி போட்டாள் போல. ஏற்கனவே தாலியை இழந்தவள் அடுத்த தாலி கழுத்துக்கு வரும்பொழுது இழப்புகள், சர்ச்சைகள், பல போராட்டங்கள். அலைகள் ஓய்ந்து ஆரவாரம் அடங்கி இன்று அமைதியாக நடக்கும் கல்யாணம். வாகீசன் உருவாக்காத ஒரு குழந்தை சாம்பவி. ஆனால் இந்த உலகத்தில் சாம்பவி அதிகபட்சம் நேசிக்கும் முதல் ஜீவன் வாகீசன். அப்பாதான் அவளுக்கு சகலமும். அப்பாதான் அவளுக்கு ரோல் மாடல். அவரையே உயிராக நினைக்கும் மகள் அடுத்தவள் வைபவி. 2 பேருக்கும் பெண் அல்ல. 2 பேரையும் வாழ விடாமல் துரோகம் நினைத்து சுமந்த கங்காவின் மகள். ஆனால் இவர்கள்தான் தன் அப்பா அம்மா என்று இன்று வரை நம்பும் பாசமான மகள்தான் வைபவி. பெற்றால் தான் பிள்ளையா, சுமந்தால் தான் சொந்தமா? நெஞ்சில் பாசம் பெருக்கெடுத்ததால் இரத்த பந்தம் 2ஆம் பட்சம். அதை நிரூபிக்கும் ரோல் மாடலின் குடும்பம் தான் இது. ஆமாம், அன்று அவளின் திருமணத்தை தடுக்க திட்டம் போட்டு குழந்தையை கடத்தியது வேறு யாருமில்லை, கங்காவும் அவளுடைய கூட்டாளிகளும் தான். இது கங்காவின் அப்பாவுக்கு விஷயம் தெரிய வரவே அவரோ மாரடைப்பில் இறந்து விட்டார். கங்காவோ வேறு ஒருவனுடன் குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கும் பொழுதே உயிரிழந்து விட்டாள். ஆனால் இது எல்லாம் வைபவிக்கு தெரியாது. வைபவியிடம் வாகீசனும் அமிர்தாவும் சொல்லவே இல்லை. வாகீசன் அமிர்தா பெற்றெடுத்த குழந்தை போல் வைபவியை வளர்த்தார்கள். சாம்பவி தன்னுடைய தங்கை என்றே நினைத்து தங்கைக்கான பாசத்தை கொடுத்தாள். என்னதான் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தாலும் மனம் தளராமல் மறுமணம் செய்து கொள்ள நினைக்கும் பெண்கள் இங்கே குறைவுதான். அவர்களை மனமுடன் வாழ்த்தி வாழ வைக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையினுடைய முதல் பகுதிகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி கேளுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.